இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்கு மேம். அதனால தான் முடி கொட்டுதான் என்னன்னு தெரியல. எனக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கவலையும் இருக்குது, சரியாக சாப்பிட்றதும் கிடையாது, வெளியில் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஐடி ஆஃபீஸில் இருப்பாங்க, ஏசியில் தான் உட்காந்தாகணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. இதில் மாற்றக்கூடிய விஷயம் டயட்டை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ நாங்கள் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த முடி கொட்டுறதை தவிர்க்கலாமா? இப்போ நம்ம வந்து ஏசிலே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏசிலே இருக்கிறோன்னா கொஞ்சம் நம்ம அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கணும். ஸோ அந்த பாடியை வந்து ஒரு கூலாகவே வைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏசியில் தானே இருக்கோம், பாடி கூலாக இருக்குன்னு நினைப்போம். அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி சத்து உடலில் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. டீஹைட்ரேஷன் ஆகுதுன்னா பாடியில் எக்ஸஸ் ஹீட் இருக்கும். அந்த ஹீட் வந்து ரொம்ப நம்ம பாடியிலேருந்து ஹேர் ஃபாலுக்கு அதுதான் ஒரு பெரிய ரீசன்னு சொல்லலாம். ஸோ இடையில நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் என்னென்னா அதுவும் நம்மளே கொண்டு வர்றது தான். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நைட்டில் ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது, ஒரே விஷயத்த நெகட்டிவாக பல டைம் திங்க் பண்ணுறது, இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் தான். ரொம்ப நேரம் மொபைல் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு தலையில் தான் நமக்கு சூடு ஏறுதுன்னு சொல்லுவோம். தலை எப்போ எனக்கு சூடாக இருக்கேன், எனக்கு டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சூடு என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸை ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ வீக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கும், பாடியில் வந்து நமக்கு உடல் சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும்னு சொல்லலாம்.